ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மில்லிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெற்றியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே சுடரை அந்த அளவுக்கு துடிச்சு போகிறாங்க. ஆனால் அபிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி அழும்போதெல்லாம் அபிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. தப்பான ஒருத்தனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி சுடர் பேசுகிறாள்லேன்னு அபி கோவமும் பாடுறாங்க சுடர் மேலே. ஆனால் சுடர் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அபிக்கிட்ட பேசினாலையும் அதுக்கடுத்து அவங்க அபிக்கிட்ட இதை பற்றி நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக பேசலை அப்படின்னாலையும் மனசளவில் சுடர் திரும்பவும் ரொம்ப பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சைலண்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அம்பது தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாலையும் மனசுக்குள்ளே கேப்டனை பற்றியே எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது நம்ம சுடருக்கு. இதனால் இதை பார்த்து பயந்த அபி எங்கே திரும்பவும் சுடருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ, சுடர் இந்த நிலமையில இதுக்கப்புறமும் நம்மளால பார்க்க முடியாதுன்னு இப்போது சரின்னு அந்த வெற்றிக்கு வெல் பண்ணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சுடர் வா அப்படின்றாங்க. எங்கே அம்மோ அப்படின்றாங்க. நீ தானே உன் கேப்டனை வெளியே கொண்டு வரணும்னு அழுதுகிட்டே இருக்க, வா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னுவோம். அப்போ நீங்கள் கேப்டனுக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டீங்கல்ல அம்மோ, நீங்கள் கேப்டனை வெளியில் கொண்டு வந்துடுவீங்கடா அப்படின்றாங்க. சரி வா சுடர் அப்படின்னுவோம். ரொம்ப தேங்க்ஸ் அம்மோ, நீங்கள் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். கேப்டன் ரொம்ப நல்லவர் அம்மோ, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் யாரையுமே அடிக்கிறது கிடையாது. என்னுடைய மதிப்புக்கு அவர் அவ்வளோ, என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாரு அம்மோ அப்படின்னு சுடர் அபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம எங்கே போகிறோமோ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மேலேருந்து ஒரு பொண்ணு விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரலாம் வா சுடர் அப்படின்ட்டாங்க. சரின்னு நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்க சாக கிடையாது, அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறமா நடந்த விஷயங்களை அபி எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு, உங்களை மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ண பார்த்தது நீங்கள் தான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிருக்கு. அன்றைக்கி ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் போலீஸ்காரோட ஒய்ஃப்ன்றதுனால நீங்கள் மேலே இருந்து கீழே விழுந்ததுனால உங்கள் மேலே இருக்கிற அன்புனாலையும் அவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் எந்த தப்பும் பண்ணலை. என் பொண்ணு சுடர் அந்த கேப்டன் மேலே உயிரே வச்சுருக்கா. அவர் தப்பு பண்ணுறவர் கிடையாது. எனக்கு அவரை பற்றி ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் தான் சாட்சி சொல்லணும் ஏதாச்சும் அப்படின்னு கேட்கும்போது அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இவர் தான் அப்படின்னு அபியே வெற்றியோட ஃபோட்டோவை காட்டும்போது அவங்க சொல்கிறாங்க, இவர் நான் ஹெல்ப் பண்ண கூப்பிட்டவர் தான், எல்லாத்துக்கும் காரணம் என் சித்தப்பா தான், அவர் தான் நான் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட தாலியை அறுத்தெறிஞ்சிட்டு அவர் கூட போகணும்னு அவர் நினச்சிட்டே இருந்தார். அது முடியாததுனால என்னை துரத்திட்டு ஓடி வந்தார். அப்போ தான் நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு ஒரு வீடியோ, அதாவது அவங்க பேசுகிறாங்க, விஷயம் என்ன நடந்துச்சுன்றத சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே அபி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு ஒன்று விடாமல் எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாங்க. அவர் என்னை காப்பாற்ற வந்தவர் தான், எல்லாத்துக்கும் காரணம் என் சித்தப்பா தான், இவர் மேலே எந்த தப்புமே கிடையாது, அவரை வெளியில் விட்டுருங்க, நான் இப்போ நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு வேணும் என் சித்தப்பா கிட்டே இருந்து அப்படின்னு இவங்க சொன்னதுனால அதுக்கப்புறம் அதை வீடியோவை அப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ், இந்த வீடியோ ஒன்று இருந்தால் போதும், அவரை வெளியில் விட்டுருவார் அப்படின்னு சொல்லவும், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவர், அவர் போய் இந்த நிலமையில் இருக்கிறாருன்றப்போ என்னால் எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே அவர் ஓடி வந்தார்ல, ஆனால் என்னுடைய நேரம் தான், நான் தான் பின்னாடி நான் வந்து போய் தெரியாமல் ஸ்லிப்பாகி கீழே வந்துட்டேன், அவர் இதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அபிக்குமே இதில் நம்பிக்கை இருந்துச்சு வெற்றி மேலே ஆரம்பத்திலே. இப்போது அந்த மாதிரி தான் இப்போது நேராக அந்த வீடியோ அதில் கிடச்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போது இங்கே புலிக்குட்டியும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கருணாவை கான்டாக்ட் பண்ணவே முடியல, வெற்றியையும் வெளியே எடுக்க முடியாமல் அங்கேயே தவிச்சிட்டு நின்றுட்டு இருந்தார். ஆனால் புலிக்குட்டி இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெற்றி மட்டும் வெளியே இருந்திருந்தார் அப்படின்னா அவரால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் செஞ்சு கண்டிப்பாக இந்நேரத்துக்கு புலிக்குட்டியை வெளியே கொண்டு வந்திருப்பார். ஆனால் புலிக்குட்டிக்கு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, கன்ஃபியூஷனாகி நிற்கிறாரு. எந்த லாயரை போய் பார்க்குறது, யாரை கூப்பிடுறதுன்னு பெரிய பெரிய ஆட்கள் யாரையுமே அவருக்கு தெரியலை. அவர் ஒரு சாதாரணமான ஆள், வெற்றியோட ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஃப்ரெண்டுக்காக அழுத தவண்டி வேறு எதையுமே அவரால் செய்ய முடியலை. ஒன்றளவுக்கு போலீஸ்கிட்ட பேசி பார்த்தாரு, அதுக்கு மேலே எதுவும் முடியல. ஆனாலையும் அந்த டைமில் அபியும் சுடர் அங்கே வரும்போது, சுடர் அப்படின்றாங்க புலிக்குட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, கேப்டனை வெளியில் கொண்டு வந்துடலாம், அதுக்காக தான் நானும் அம்மாவும் வந்திருக்கிறோம் அப்படின்னவும், நிஜமாவா சுடர் அப்படின்னவும் ஆமாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா வெற்றி இவங்களை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. தான் அடிப்பட்ட காயத்தெல்லாம் சுடர் எங்கே
பார்த்துருவாங்களோ, பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்களோன்னு வெற்றி எந்த நேரமும் அந்த சட்டையை போட்டுகிட்டே தான் இருக்கிறாரு. அவ்வளோ போலீஸ் அடிக்கிறாங்க. விசாரிக்கணுன்ற பேரில் அந்த பொண்ணை எதுக்காக தள்ளிவிட அப்படின்னு அந்த பொண்ணு கீழே விழுந்து செத்திருந்தா கூட வெற்றி மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவரை அடித்து ஜெயிலில் என்ன தண்டனை விளையாலையும் அவருக்கு வாங்கி கொடுக்கலாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி. ஆனால் அந்த பொண்ணு உயிரோடு இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்குது. சம்மந்தப்பட்டவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன், அதாவது ஹாஸ்பிட்டலில் உயிரோடு தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட போய் நடந்தது என்னன்னு கண் விழிச்சதுக்கப்புறமா விசாரிச்சுட்டு எல்லாத்துக்கும் காரணம் வெற்றி தான்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் வெற்றியை எதுக்காக இப்படி பண்ணேன்னு அடிக்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம். ஆனால் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியாமல் மாட்டை அடிக்கிற மாதிரி இப்படி அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு போலீஸ் விசாரிக்கிறன்ற பேரில் இப்படி விசாரிச்சிருக்காங்க. அடுத்து அந்த சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கொண்டு வந்து காட்டினதுக்கப்புறமா இங்கே வெற்றி மேலே எந்த தப்பும் இல்லை சார், அன்றைக்கி நானும் அங்கே தான் இருந்தேன், இதே மேலேருந்து குதிச்சு அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலம் ஆக்சுவலி இதை நீங்கள் தான் பண்ணியிருக்கணும், நீங்கள் பண்ணாமலே விசாரித்து பார்க்காமலே ஒருத்தர் இப்படி அடிக்கலாமா, தப்பு பண்ணாதவரை நீங்கள் விசாரித்து பார்த்துருக்கணும்ல அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னும். சாரிம்மா, அந்த பொண்ணு அன்கான்ஷியஸ் இருந்ததுனால தான் நாங்கள் எதுவும் விசாரிக்கல, அந்த பொண்ணு எப்போ கண் விழிச்சா அப்படின்றாங்க. இப்போ தான் சார் காலையில் நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கண் விழிச்சிச்சு, அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலம் தான் இது, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவரை ரிலீஸ் பண்ணியா அப்படின்னு சம்மந்தப்பட்ட ஆளை அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் போடுறாங்க. வெற்றியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சுடருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி சுடர் நம்ம போகலாமா அப்படின்னும், ரொம்ப தேங்க்ஸ் அம்மு போகலாம் அப்படின்னு அபி கூடவே சுடர் வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா வெற்றி வந்து வெளியே எடுத்ததுக்காக நன்றி சொல்கிறாரு. ஒரு பொண்ணை கொல்ற அளவுக்கு நீங்கள் தப்பானவனா இருக்க மாட்டீங்கன்னு என் மனசுக்கு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ஹெல்ப்பை பண்ணேன், மற்றபடி வேறு எந்த எண்ணத்துக்காகவும் இல்லை அப்படின்னு அங்கே அபி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாத்தியாடா, நீ கேடு கெட்டு போனால் எனக்கு என்னன்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போகாமல் நீ தப்பு பண்ணி அவங்க கண் எதிர்க்கல அதை பார்த்தும் கூட நீ தான் பண்ணியிருப்பேன்னு அதை உறுதிப்படுத்தாமல் விசாரித்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உன் மேலே தப்பு இல்லைன்னு உன்னை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மனசு சத்தியமாக யாருக்குமே வராதுடா. உன்னாலையும் கர்ணாவாலையும் அவங்க எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க, அது எதையாச்சும் அவங்க நினச்சி பார்த்துருந்தாங்க அப்படின்னா உன்னை வெளியே அவங்க எடுத்திருப்பாங்களா? அவங்க எவ்வளோ மனசாட்சி உள்ளவங்கன்றதை கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருடா வெற்றி. எனக்கு என்னம்மா சத்தியமாக நான் சொல்கிறேன், பார்வதி அக்கா கொலை கேஸ் விஷயத்தில் இவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்வதி அக்காவை இவங்க கொலை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் அடித்து சொல்கிறேன்டா வெற்றி. நீ தான் அன்றைக்கி யோசிக்காமல் கர்ணா சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு அன்றைக்கி அபி கத்தி எடுத்ததை மட்டுமே நீ பார்த்துட்டு நீ அபி மேலே பழிய போட்டுடா. பாத்தியா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருடா வெற்றி. சுடருக்காகவாச்சு அன்றைக்கி என்ன நடந்துச்சு, பார்வதி அக்கா எப்படி செத்தாங்கன்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுடா, யார் மேலே தப்பு இருக்குன்னு. அந்த மாணிக்கத்தை பொடிடா, மாணிக்கத்தை பிடிச்சாதான் ஏதாச்சும் உண்மை தெரியும். கர்ணாவை பிளாக்மெயில் பண்ணி எதுக்காக அவன் பணம் வாங்கினான்னு மாணிக்கத்தை பிடிச்சா தெரிஞ்சிடல அப்படின்றாங்க. நீ சொல்கிற விஷயத்த நான் இப்போ தாண்டா யோசிக்கிறேன் புலி. கொஞ்ச நாளாகவே கர்ணாவோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன கொலை பண்ண கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆள் வந்துச்சு. அதோட தாண்டி மாணிக்க விஷயத்தில் நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் என்னை தாண்டி நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியாமலேயே கர்ணா நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிடறான். அவனுடைய மனசுக்குள்ளே நிறைய பதற்றம் இருக்க ஆரம்பிச்சிடுது. என்னமோ தெரியலை, நான் வந்து அபி பக்கம் சாஞ்சிருவேன், அவன் என்னென்னமோ பேசுகிறான். கர்ணா வந்துட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. நானும் இதை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். முதல்ல பார்வதி அக்கா கொலை கேஸ் விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்றத நான் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி செத்தாங்கன்னு நீ சொல்கிற மாதிரி அப்படின்னு இதை பற்றி புலிக்குட்டிக்கிட்ட வெற்றியும் சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் பொய்ன்ற மாதிரி நீ அன்னைக்கு பார்த்ததை மட்டுமே நீ வச்சு நீ முடிவு பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புடா வெற்றி. என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு தடவையாச்சும் நீ அபிக்கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் கேட்டிருக்கியாடா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு தான் வெற்றி சொல்கிறாரு. அப்போது தப்பே பண்ணாத அவங்க எதுக்காகடா இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கணும்? கர்ணா எதுக்காக அப்போது அபியை கொலை பண்ணணும் முயற்சி பண்ணணும்? பார்வதி அக்காவை கொலை பண்ணதுக்காக பழிக்கு பழி வாங்கணும்னா அதை செய்யணும்னா போலீஸில் பிடிச்சி கொடுக்காமலே கர்ணான்னா எப்போவோ அபியை கொலை பண்ணி தீர்த்து கட்டியிருக்கலாமே. ஆனால் அதை விட்டுட்டு இது வரைக்குமே போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு எதுக்கு போலீஸ்க்கே தெரியாமல் அபியை கொலை பண்ணணும்னு நம்ம கர்ணா நினச்சிட்டே இருக்கான்றத நீ யோசிச்சு பாரு. வாடா முதல்ல வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு புலிக்குட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு.
வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா தான் வெற்றி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. புலிக்குட்டி சொல்கிற எல்லாமே ஒரு விதத்தில் மேட்ச் ஆகுது. அப்போது அவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமா, அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டாளான்னு வெற்றி யோசிச்சு இப்போ என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் வந்து சுடர் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த வழியாக வெற்றி வராரு. சுடரை பார்த்து பேசுகிறாங்க. சுடரும் வெற்றிக்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க கேப்டன், போலீஸ் உங்களை நிறைய அடிச்சிட்டாங்களா, ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு நடந்த விஷயத்தை பற்றி சுடர் பேசிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஈவினிங் வழக்கம் போல் சுடர் வீட்டுக்கு வரும்போது வெற்றியும் வராரு. அப்போது அவங்க வீட்டுக்கிட்ட வரைக்கும் வராரு. நான் அவன் அம்மாக்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்னை காப்பாற்றுறதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ போய் அவங்கள கூட்டிகிட்டு வரியா அப்படின்னப்போ சரிங்க கேப்டன் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. சுடர் உள்ளே போனதுக்கப்புறமா அம்மான்றாங்க. அவங்க பின்னாடி சைடு இருக்காங்க. என்ன வேணும் சுடர் அப்படின்னும் போது வெளியே கேப்டன் நிற்கிறாரு. அம்மா உங்ககிட்ட பேசணுமா, நீங்கள் வரீங்களா அப்படின்னுமோ, ஏன்கிட்டயா என்ன சொல்கிற சுடர் அப்படின்னுமோ, ஆமாம் ஆமோ அப்படின்னும் சரி நீங்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்து பார்க்குறாங்க. அபி வந்துட்டு வெற்றியை பார்த்த உடனே அப்படியே திரும்பி நின்றுக்கிறாங்க அமைதியாக. எதுக்காக இங்கே வந்து என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிற நீ அப்படின்னும், உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றாங்க. என்கிட்டயா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அபிக்கு ஒன்றும் புரியலை. சட்டுன்னு திரும்பி பார்த்து என்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறா அப்படின்னும், அதான் பார்வதி அக்கா செத்தனன்னு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அன்னைக்கு நீ எப்படி பார்வதி அக்கா வயிற்றுலேருந்து கத்தியை எடுத்த, பார்வதி அக்கா எப்படி செத்தாங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்றாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் உனக்கு அதை கேட்கணும்னு தோணு இருக்குதா, இல்லை யாராச்சும் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா, நீ தான் உன் ஃப்ரெண்டு சொல்கிறத மட்டும்தானே எப்பயுமே கேட்ப, மற்றவங்கள பற்றி நீ கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டியே, அப்புறம் என்ன என் மேலே அக்கறை, ஈஸியாக லவ் பண்ண பொண்ணை தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை காப்பாற்றினா அந்த கர்ணான்ற ஒரே காரணத்தினால கண்மூடித்தனமாக அவனை நம்பிக்கிட்டு அன்னைக்கு போனல, என் வாழ்க்கை இத்தனை வருஷம் வீணாக போகிறதுக்கும் சுடரோட வாழ்க்கை வீணாக போகிறதுக்கும் நீ தானே காரணம், இதெல்லாம் சரிந்தா சுடர் உன்னை ஒரு அப்பாவா கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்டா அப்படின்றாங்க. இங்கே பாரு, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி தேவையில்லாமல் பேச வேணாம் அப்படின்னு வெட்டி சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எதுக்காக நீ அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்றாங்க. இங்கே பாரு, கொஞ்ச நாளாகவே நடக்கிற எதுவுமே தப்பாகவே தோணுது, கர்ணா எதுக்காக எனக்கே தெரியாமல் உன்னை போட்டு தள்ளணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான், ஜெயிலையும் சரி அதுக்கு அடுத்து சரி உன்னை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான், அன்னைக்கு உன்னை கடத்தி வச்சான், அது மட்டும் இல்லாமல் கர்ணாவோட நடக்க வர வரைக்கும் கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த மாணிக்கம் எதுக்காக கர்ணாவை பிளாக்மெயில் பண்ணான், அதனால தான் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், பார்வதி அக்காவை அப்போ வேறு யாரோ கொலை பண்ணாங்களே, அந்த பழி ஊ மேலே விழுந்துடுச்சா அப்படின்னுமோ, பரவாயில்லையே இந்த மூளைக்கு இப்போயாச்சும் அது எட்டி இருக்குது, நான் எத்தனை தடவை சொன்னேன் நான் பார்வதி அக்காவை கொலை பண்ணலைன்னு சொல்லிட்டு, யாராச்சும் என்னை நம்புனீங்களா, இது வரைக்கும் இப்போ வரைக்குமே பார்வதி அக்காவை யார் கொலை பண்ணான்னு எனக்கே முழுசாக தெரியாது, அன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ கர்ணா பார்வதி அக்கா ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி பேசுனீங்கன்னு கேட்டப்போ எனக்கும் அவனுக்கு வாக்குவாதம் நடந்து என்னை ரூம்குள்ளே போட்டு கர்ணா கதவை சாத்திட்டான், எனக்கு கர்ணா பேசிகிட்டு இருந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்ன உடனே அடுத்து என்ன நடந்துச்சுன்னு என்னால் கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் கதவு ஓப்பன் ஆச்சு, அப்புறம் ஓப்பன் ஆன உடனே நேராக ஓடி வந்து பார்த்தா பார்வதி அக்கா வயிற்றுல கத்தியோட கீழே குத்துப்பட்டு விழுந்து கிடந்தாங்க, அப்போ தான் நான் அந்த கத்தியை போய் எடுத்து அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் நான் எடுத்தனே தவிர அந்த கொஞ்சம் கேப்பில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் யோசிக்கிற மாதிரி அந்த கர்ணா என்னை கொலை பண்ணணும்னு துடிக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு பார்வதி அக்காவை கர்ணா தான் கொலை பண்ணியிருக்கணும், கொலையை பண்ணி பணத்துக்காகவும் நகைக்காகவும் நான் தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணேன்னு உன்னை நம்ப வச்சு பழியை தூக்கி என் மேலே போட்டுட்டு அந்த கர்ணா நல்லவன் ஆயிட்டான், ஆனால் பார்வதி அக்காவை கொல்லணுன்ற நோக்கம் அவனுக்கு என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, பார்வதி அக்கா கொலைகேஸ் விஷயத்தில் கொலையை பற்றி தான் என்னமோ மாணிக்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு, அது தெரிஞ்சதுனால தான் மாணிக்கம் கர்ணாவை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறான், இல்லைன்னா அவன் ஃப்ரெண்டு அவ்வளோ சீக்கிரம் யாருக்காச்சும் பணத்தை தூக்கி கொடுத்துருவானோ, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், தீர்த்து கட்டணும்னு தான் நினைப்பான், பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கான் அப்படின்னா என்னவா இருக்குன்றத கொஞ்சமாச்சு யோசிச்சுப்பாரு, இப்போயாச்சும் உன் மரமண்டிக்கு அது எட்டியிருக்கே, இப்போவும் நான் அடித்து சொல்கிறேன் கொலையை நான் பண்ணலை அப்படின்னும், அப்போது பார்வதி அக்காவை வேறு யாரோ கொலை பண்ணி பழி தூக்கி ஓ மேலே போட்டு தண்டனை அனுபவிச்சிருக்காங்க, அப்போது நீ சொல்கிற மாதிரி அது கர்ணாவாக இருக்குன்னு நீ கெஸ் பண்ணுறியா அப்படின்னும், சத்தியமாக அடித்து சொல்வேன் அது கர்ணாவாக தான் இருக்கும் அப்படின்னும், அப்போ கர்ணாவுக்கு பார்வதி அக்காவை கொலை பண்ண வேண்டிய நோக்கம் என்னவா இருக்குன்னு தான் வெற்றி இப்போ யோசிக்கிறாரு.
அப்போ அபி இருந்துக்கிட்டு எனக்குமே அதுக்கு காரணம் என்னன்னு இது வரைக்கும் தெரியாது. மாணிக்கத்தை பிடிச்சா ஏதாச்சும் ஒரு விஷயம் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் பிரபாகரன் வந்து என்னை ஜாமீனில் வெளியில் எடுத்தார். என்னோடய கேஸ் அவர் தான் வாதாடிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி அங்கே என்ன நடக்குது கண்ணோட நடவடிக்கை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்ட என்ன ஈஸியாக வெளியில் கொண்டு வர முடியும்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்தார். நீங்கள் தேவையில்லாமல் அவரை தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஆரம்பத்தில் வேணால் எனக்கும் அவருக்கும் செட் ஆகாமல் இருந்துக்கலாம். ஆனால் போக போக அவரை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீ என்னை வெளியில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சமாச்சு யோசிக்கிற திறமை வந்திருக்குது. நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு புலிக்குட்டி அவ்வளோ தூரம் அடித்து சொல்கிறான். என்னால் இப்போ தான் யோசிக்க முடியுது அப்படின்னும் 3வது மனுஷங்க கூட நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ எந்த அளவுக்கு நீயும் நானும் க்ளோஸாக இருந்தோன்றத கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு. அப்படி இருந்தும் என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல அப்படின்னு சொல்லவும், சரி நான் நடந்தது என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன். உனக்கு இந்த கேஸ்லேருந்து நான் வெளியில் வரேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வெற்றி சொல்லும்போது இது அபிக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த மனிதாபிமானம்லாம் எப்பத்துலேருந்து உனக்கு வந்துச்சு? இல்லை உன் கர்ணா உன் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் பிளான் பண்ணி என்னை சிக்க வைக்கணுன்றதுக்காக உன்னை அனுப்பி வச்சிருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் ஜெயிலுக்கு போனதோ நான் வெளியில் வந்ததோ இன்னமும் கர்ணாவுக்கு தெரியாது. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதோ. அதே மாதிரி கர்ணா வெளியூருக்கு போயிருக்கிறான். இங்கே அவன் கிடையாது. அவன் வரதுக்குள்ளே அந்த மாணிக்கத்தை கண்டுபிடிச்சி என்னாச்சு ஏதாச்சுன்னு உனக்கு இந்த கேஸ் விஷயத்தில் நான் உதவி பண்ணுறேன். நான் தான் அன்றைக்கி குடோன்லேருந்து உனக்கு காப்பாதானன்ற விஷயம் கர்ணாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்கிட்டயே சொல்லாமல் தான் கர்ணா முதல்ல கடத்தி வச்சுருந்தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னான். எனக்கு ஏதோ இதில் சந்தேகமாக இருக்குன்னு தான் நானே இதை விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். இதில் என்ன நடந்துச்சுன்னு பார்வதி அக்கா எப்படி செத்தாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு சோறு போட்ட தெய்வம் அவங்க யார் எந்த நோக்கத்தில் அவங்கள கொலை பண்ணாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வெற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது? வெற்றி சொன்ன மாதிரி அபிக்கு இந்த கேஸ் விஷயத்தில் அவர் உதவியாக இருப்பாரா? இனி என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே வெயிட் பண்ண எக்ஸ்ட்ரா எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.